Realme எதுக்கு உனக்கு இவ்வளவு அவசரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி தான் Realme 14 Pro லான்ச் பண்ணாங்க. அதுவும் இல்லாட்டி 15 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. ரியலாவே இதுல அப்கிரேட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த டேபிள பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அப்கிரேட் தான் பண்ணிருக்காங்க. 7000 mAh பேட்டரி கெபாசிட்டியா இருக்கட்டும், Snapdragon 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க, IP69 எல்லாம் கொடுத்திருக்காங்க. பட் பழைய மாடலோட கம்பேர் பண்ணி என்ன பண்ண போறோம்? இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய மொபைல்ஸோட பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நார்மலா கிடையாது, ஒன்னொன்னையும் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்திருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரியல்மில இருந்து நார்மல் பாக்ஸ் அனுப்பாம ஒரு சூப்பரான கிஃப்ட் பாக்ஸ் அனுப்புனாங்க. ஏன்டா அனுப்புனீங்க, அதை உருப்படியா அனுப்ப வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சு ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா ரியல்மியோட பட்ஸ் T200 வந்து கொடுத்துருந்தாங்க. அது இல்லாம முக்கியமா ரியல்மியோட 15 Pro மொபைல் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ரியல்மி 15 ப்ரோன்றதை மென்ஷன் பண்ணிட்டு பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோன்னே ஒரு குட்டி பாக்ஸ், சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் யூவி ஸ்டிக்கர் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒன் பிளேஸ்லாம் அந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். நெக்ஸ்ட் மொபைல் மேலே இருக்கக்கூடிய இந்த ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு கேஸை போட்டு பார்த்த வரைக்கும் நல்லா ஃபிட்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபோனை கையில் எடுத்து யூஸ் பண்ணோடனே எனக்கு டவுட் வந்தது, உண்மையாகவே இதில் 7000 mAh இருக்கான்னு செக் பண்ணுங்கடான்னு சொல்லி தான் டீமில் சொன்னேன். பார்க்கும்போதே செம ஸ்லிம்மாக இருந்தது. வெறும் 7.79 mm தான். வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 187 கிராம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி. பேக் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி கர்வ் கொடுத்துருக்கிறது. சிங்கிள் ஹேண்ட் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் சில்வர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் எப்படி இருக்கு பார்க்கறதுக்குன்னா லைட்டாக அந்த மெட்டாலிக் பெயிண்ட்டை ஊற்றி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பேக் சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்துட்டு கேமரா பம்ப் வர இடத்துல குட்டி அந்த ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீழெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது குயிக்காக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். கேஸ் போடாமல் யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்ஜஸ்லாம் வந்து பெருசாக படலை. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் கூட கிளாசி ஃபினிஷில் இருக்கிறனால கேஸ் போடாமலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு. ஸோ IP68 இருக்கனால டேரெக்டாக தண்ணியில் போட்டாலும் ஃபோன் எதுவும் ஆகக்கூடாது. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மீன் தொட்டியில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணியிலையுமே முக்கி எடுத்தாச்சு. இது வரைக்கும் ஃபோன் நல்லாவே வேலை செய்யுது. ரெண்டாவது IP69 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஃபோர்ஸாக இந்த மாதிரி நம்ம ஃபோன் ஃபுல்லாக தண்ணி அடித்தாலும் கூட ஃபோனுக்கு எந்த இஷ்யூவும் வரக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக இந்த போர்ட்ஸ்லாம் நிறைய பேர் தண்ணி அடிச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நானும் ரெகுலராக காமிச்சிட்டு தான் இருக்கேன். இதுலேயுமே போர்ட்ஸ் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்லாவே தண்ணி அடிச்சு பார்த்தேன். இது வரைக்கும் ஃபோன் நல்லாவே தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணியுமே இந்த கேமரா லென்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாலெல்லாம் ஃபாக் இந்த மாதிரியான வர்ற ப்ராப்ளம் கூட எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல. ஓவரால் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான டிசைன்லாம் எதுவும் கிடையாது. மற்றபடி வெயிட்லெஸ்ஸாக, திக்னஸ் கம்மியாக, ஐபி ரேட்டிங்கோட எதிர்பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளாக SD கார்டு வந்து போட முடியாது. நெக்ஸ்ட் மைக்கு அண்ட் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கராக தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. இதனால சவுண்ட் வந்து நல்லா லவுடராகவும் அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் பெட்டராகவும் இருக்கிறத ஃபீல் பண்ண முடிஞ்சது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் IR பிளாஸ்டர் வந்துட்டு பேக் சைடு கேமரா இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கு அண்ட் பவர் பட்டன் வருது. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. சப்போஸ் ஃபேஸ் அன்லாக்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுவுமே குயிக்காக அன்லாக் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது தாறுமாறு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 6.8 இன்ச் இருக்கக்கூடிய குவாட் கர்வ் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு டாப் அண்ட் பாட்டத்தை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால பெசல்ஸ் நல்லா மினிமமாக குறைஞ்சிருக்கு. அந்த ப்ரீமியமான ஃபீல் வந்து டிஸ்பிளே பார்க்கும் போதே நமக்கு கிடைக்குது. ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவா இருக்கிற மாதிரி. அண்ட் AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்டோ செட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 60 Hz, 90, 120 Hz வரைக்கும் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு போகும். அதுவே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கு. அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த 144 Hz கேட்குறவங்களுக்கு நம்ம கேம் பிளே பண்ணுறோம் அப்படின்னும் போது தான் இந்த 144 Hz வந்து ரீச் ஆகும். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற ஃபீல் தான் கிடைச்சது. அண்ட் HDR10+ வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்லாம் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன். லேக் ஆகாமல் நல்லாவே ஸ்மூத்தாகவே ப்ளே ஆச்சு. நைட் டைமில் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறதுக்காக PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 4608 Hz வந்து கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்றத வந்து ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணல. இந்த டிஸ்பிளேல ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் வந்து 6500 nits வந்து கொடுத்துருக்காங்க.
டே எதுக்குடா இவ்வளவு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்டோர்லாம் தெரியாமல் நீங்கள் ஃபுல்லாலாம் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. இன்டோர்லையும் செக் பண்ணியாச்சு, அதே மாதிரி அவுட்டோர்லையும் ஓகே தான். அதுவே டேரக்ட் சன்லைட்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிறிஸ்டல் கிளியராக வந்து தெரியுது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல். பேட்டரி சைடு வந்தோம்னா செம்ம காமெடியான ஒரு விஷயம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக திக்னஸும் வெயிட்டும் செம்ம கம்மியாக இருக்குது. எல்லாரும் என்ன நினைப்போம், ரீசெண்டாக இருக்கக்கூடிய சிலிக்கான் கார்பன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்குன்னு நினைப்போம். பட் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்து இந்த பேட்டரி டைப்பில் இவ்வளோ திக்னஸ் கம்மியாக கொடுக்குறீங்கன்னா இதை எப்பயோ கொடுத்துருக்கலாமேன்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி அதெல்லாம் விடுங்க, 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது, 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. பிராண்ட் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறது 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 25 நிமிஷமும் 100% சார்ஜ் ஆக 61 நிமிஷம் டைம் எடுத்துக்கொண்டாங்க. ஸோ நான் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்தது 1 to 10% 7 மினிட்ஸ்லையும் 25% 17 மினிட்ஸ்லையும் 50% சார்ஜ் ஆக 35 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. 75% 54 நிமிஷத்துலையும் அண்ட் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 79 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பிராண்ட் சொன்னதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 18-19 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா தான் டைம் எடுத்துக்கிச்சு. நீங்கள் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 நாளைக்கு மேலேயே தாராளமாக பேட்டரி லைஃப் நிற்கும். ஸோ பேட்டரி லைஃப் தான் உங்களோட முக்கியமான டார்கெட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக அந்த டிவைஸ் சூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Realme 6.0 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் வந்து ஜூன் மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. நல்ல டிவைஸாக இருக்குது, குறைய இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் பெரிய குறைய வந்து இந்த ப்ளோட்வேர்ஸ் தான். தேவையில்லாத ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்க. கூடயே இந்த ஹாட் கேம்ஸு ஹாட் ஆப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஃபீல் கொடுத்துருக்கோம். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கொடுக்கல. ஏஐ சம்மரி கொடுத்துருக்காங்க அண்ட் ஏஐ நோட் அசிஸ்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தவிர சர்க்கிள் டு சர்ச், ஜெமினி லைவ் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமாக வந்து எதுவும் ட்ரை பண்ணல. கேமரா செட்டப் எடுக்கிறதெல்லாம் 15ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.4ஓட இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. கலர் ரீப்ரொடெக்ஷனுமே பெஸ்ட்டாக இருந்தது. குறிப்பாக இமேஜோட ஷார்ப்னஸ்மே நல்லா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனியோட IMX896 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட வருது. OS சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கேமராவும் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணும்போது நீங்களே எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கு இதுக்கும் கலர் ஷிஃப்டிங் இருக்கும். பட் இதில் ஓரளவுக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன்லாம் நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பியூட்டி மோட் பெட்டராக இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கூட பெட்டராகவே இருக்குது. வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கில் இருக்க இந்த 2 மெயின் கேமராவுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4K 60 FPS மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே இதெல்லாம் நல்ல ஒரு ஒர்த்தான விஷயமா தான் எனக்கு தோணுது. இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4K 30 இந்த மாதிரி கொடுத்து சமாளிப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. அண்ட் வீடியோ அவுட்புட்டுமே டீசெண்டாகவே இருக்குது. கலர்ஸுமே பெஸ்ட்டாக இருக்குது. குறிப்பாக மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா OS சப்போர்ட்டோட இருக்கனால ஷேக்கிங் இல்லாமல் பெட்டராகவே வீடியோ அவுட்புட் கிடைக்குது. நார்மலாக இந்த பேசிக்கான ஏ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஜீனி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணணும்னா அதுக்கு நேராக வச்சிங்க அப்படின்னாலே கீழே அந்த ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்டு டு ஸ்பீக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோட பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் பேக்ரவுண்டு, உங்களுக்கு க்ளவுட் மாதிரி வேணுமா இல்லை பீச் வேணுமா என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை சொல்லிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் பண்ணி விட்டுருது. சப்போஸ் நீங்கள் ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டியும் செலக்ட் பண்ண தேவையில்லை, வாய்ஸில் சொன்னாலே போதும். சப்போஸ் இங்கே மேலேலாம் வந்து க்ளவுட் வந்து பேசிக்காக ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ப்ளூ கலர் ஸ்கை வித் க்ளவுட் அப்படின்லாம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து சேஞ்ச் பண்ணிடுது. எனக்கு ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் இம்ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா ஐகான் மாதிரி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் இந்த இன்ஸ்பிரேஷனை மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபோட்டோ வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு சேச்சுரேஷன் கலர்ஸ்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பார்க்க ஃபோட்டோவுமே பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஃபீச்சர் மூலியமாகவே மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்குது. நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோவில் வந்து லைட்டாக அந்த லென்ஸ் கிளார் மாதிரி வரும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்ஷன் நார்மலாக ரிமூவ் பண்ணுவோம்ல அதுவுமே வந்திருக்கு. இந்த ஏஐ எடிட் ஜீனி கொண்டு வந்தது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏஐ பார்ட்டி மோடுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பெட்டராக இருக்குன்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஃபில்டர் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டில் எங்கேனாவது க்ளோ ஆகுது அப்படின்னா ஸ்டார் மாதிரி மாற்றுறது இல்லை ஹார்ட் மாதிரி மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் வந்து ஃபில்டர் மூலியமாகவே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஃபீச்சர் மாதிரி இல்லை, ஆனால் கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில்
சைடில் செப்பரேட்டாக டியூவல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே வந்து ஒயிட் லைட்டாக இருக்கும், கீழே வந்து எல்லோவாக இருக்கும். இது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் லெவலை சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ அவுட்புட்டை வந்து பெட்டராக கொடுக்கும். மேனுவலாக இந்த டோனை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. கூடயே பிரைட்னஸ் லெவலையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லோ லைட்டில் நைட் டைம்ல எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல்ஸ் லைட்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஒர்த்தா இல்லையான்றதை பார்க்கலாம். இந்த பேக் சைட் கேமரா ஏரியாவில் ரிங்கு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா லைட் எரியும், சார்ஜ் இல்லை லோ பேட்டரியாக இருந்தாலும் லைட் எரியிற மாதிரி வச்சுக்கலாம். முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் வருது அண்ட் இன்கமிங் கால் உங்களுக்கு வருது அப்படின்னும் போது ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களோட இன்கமிங் கால் வரும்போது மட்டும் என்ன கலர் எரியணும் அப்படின்ற அளவு கூட கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக எப்பயுமே இந்த மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். பட் இது ரொம்பவே மோசமானது. ஏன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி க்ளோ பண்ண விட்டுட்டு கையில் ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளை தான் வீடியோ எடுக்கிறான் போலன்னு சொல்லி தர்மடி வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஆப்ஷன் கொஞ்சம் தேவையில்லாத ஆணி தான். மற்றபடி இந்த லோ பேட்டரி இந்த மாதிரியான டைம்ல எல்லாம் க்ளோ ஆகிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இவங்க தான் ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே நல்லா லார்ஜ் சைஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் பெஞ்ச் மார்க்லாம் என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாம். அதில் அன்டுடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் அபோவ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1224 மல்டி கோர் வந்துட்டு 3524 கிடச்சிருக்கு. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99% கிடச்சிருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 80% வருது. ரியல் லைஃப்ல பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 12GB RAM வேரியன்ட் இருக்கக்கூடிய டிவைஸ் தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது. அண்ட் நார்மல் யூஸ் டெய்லி மல்டி டாஸ்கிங் பண்றதுக்குலாம் எந்த இஷ்யூமே இல்ல, சூப்பரா இருக்கு. கேமராலாம் யூஸ் பண்ணாலும் கூட ஹீட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம் நான் எதுவும் பார்க்கல. கேம் பிளே அப்படின்னு வந்தோம்னா BGMI கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் 90 FPSல பிளே பண்ண முடியுது. பிளே பண்றதுக்கே நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஆனா அந்த 144 Hz எங்க தான் ஒரு ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு எல்லா கேமுக்குலாம் சப்போர்ட் இல்ல, ஃபியூச்சர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்லியிருக்க கேம் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸும் கிளாஸ் ஆஃப் ராயலுக்கும் வந்து கொடுத்துருக்கோன்றாங்க. அதுக்கு எதுக்குடா இந்த அளவுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பெட்டர் நிறைய கேம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் லாக் ஃப்ரீயா ஸ்மூத்தான கேம் பிளே தான் இருந்தது. ஃப்ரேம் டிராப் ஆகிற மாதிரியான இஷ்யூமே ரொம்ப நேரம் பிளே பண்ணியுமே நான் வந்து நோட் பண்ணல. அண்ட் அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியும் இப்போதைக்கு நான் பிளே பண்ண வரைக்கும் எதுவுமே பெருசா தெரியல. யாருக்கு இந்த ப்ராசர் செட் ஆகும் ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அப்பப்பதான் கேம் பிளே பண்ண போறீங்க. ரொம்ப ஹெவியாலாம் கேம் பிளே கண்டினியூவாலாம் விளையாட போறது இல்லை ப்ரோ. எனக்கு டெய்லி யூஸ்க்கு லாக் ஃப்ரீயா இருக்கணும், எனக்கு மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும். ஆனால் அதே சமயம் டார்கெட் கேம் தான் ப்ரோ, நான் கேம் பிளே தான் ரெகுலராக பண்ண போகிறேன், பர்ஃபார்மன்ஸ் எனக்கு டாப் நாச்சாக வேணும்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட பெட்டரான ப்ராசர் வச்சு நிறைய மொபைல் இருக்கு. அண்ட் ஃபைனலாக யாருக்கு இந்த ஃபோன் செட் ஆகும் ஆகாது அப்படின்றத பார்த்தலாம். பேட்டரி கெப்பாசிட்டி எனக்கு பெட்டராக வேணும், அதே சமயம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கு. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும், திக்னஸ் கம்மியாகவும் பார்க்கறதுக்கு அந்த ப்ரீமியம் ஃபீல் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே நல்லா இருக்கும். அண்ட் அதை தவிர டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் போதும் ப்ரோ, அப்பப்போ தான் கேம் பிளே பண்ண போறேன், ரெகுலர் யூஸ்க்கு எனக்கு நல்லா இருந்தால் போதும், ஹீட்டிங் இஷ்யூலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்குமே நல்லா இருக்கு. கேமரா சைடு பார்க்கும்போதுமே இந்த ட்ரிபிள் கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்ததெல்லாம் நல்லா இருக்கு. போட்டோ அவுட்புட்டுமே பெட்டரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு 2x அளவுக்கு டெலிஃபோட்டோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னொரு பெரிய அப்கிரேடா இருந்திருக்கும் இந்த ஃபோனுக்கு வந்துட்டு. ஸோ கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் வாங்கலாம் வேணான்றதை இதை வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். பிரைஸ் அப்படின்னு வரும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே எனக்கு டிவைஸ் வந்தனால எக்ஸாக்டான பிரைஸ் தெரியல. உங்களை மாதிரி தான் நானும் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பிரைஸ் என்ன அப்படின்றத பின் பண்றேன், செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.